ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். எம்சிஆர் ஹெல்த்தி டிப்ஸில் உங்களை இந்த சேனலுக்கு அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிமா, பிட்டிங் எடிமா சொல்லுவோம். தமிழில் வந்து கால் வீக்கம். சரிங்களா? கெண்டைக்கால்ல இருந்து கணுக்கால், பாதம் இது ரெண்டுமே வந்து வீங்கி போகிறது. சரிங்களா? சில பேருக்கு வந்து ஒரு பாதம் மட்டும் வலிக்கும், வீக்கமாகும். இன்னொருத்தருக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து வீக்கம் வரும். சரிங்களா? இதுக்கான என்னென்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். முதலாவது ரீசன் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னாக்கா, 2 கால்லயும் வரக்கூடிய வீக்கத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் காசஸ் வந்து நம்மளுடைய கிட்னி ப்ராப்ளம். சரிங்களா? கிட்னி வந்து நம்மளுடைய கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருந்தாக்க நம்மளுக்கு வந்து கால் வீக்கம் வரும். இன்னொன்று வந்து நம்மளுடைய லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுக்கு கால் வீக்கம் வரும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் நம்மளுக்கு கிட்னியில் கால் வீக்கம் வரும். சரிங்களா? இதுதான் மெயினான காசஸ். 2 கால் வீக்கம் வர்றதுக்கான வீக்கம் இதுதான். சரிங்களா? இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால பண்ணியிருந்தாங்களோட சில டைமில் கால் வீக்கம் வரும் போகும், அது ஜென்ரல். சரிங்களா? என்ன சொல்லிட்டே தெரியல, திடீர்னு சொல்லிட்டு 2 காலும் வீங்கிட்டு வருது. சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன ரீசன், வாட் இஸ் தி ரீசன் சொல்லிட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் ரீசன் மெடிசன்ஸ் தான். சரிங்களா? நம்ம வந்து பிபிக்கான டேப்லெட் எடுத்திருப்போம், கிரானிக்கா. அப்புறமேட்டு வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு ஸ்டீராய்டு எடுத்துருக்கலாம். இல்லைன்னா சுகர் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு சுகர் டேப்லெட் ரெகுலராக வந்து வருஷம் கணக்கில் எடுத்துருக்கலாம். அதோடைய ஒரு சைடு எஃபெக்ட் சொல்கிறத விட அது ஒன் ஆஃப் தி காசஸ். அந்த மருந்துனால கூட நம்மளுக்கு வந்து கால் வீக்கம் வரலாங்க. சரிங்க, இதெல்லாம் எப்படி குணப்படுத்திக்கலாம்ங்கிறத நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஒரு காலில் மட்டும் ஒரு வீக்கம் வருது, என்ன சொல்லிட்டே தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம தூரம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த டைமில் வந்து கால் வீக்கம் வருது. ஏன் வருது? அவங்களுக்கு வந்து அந்த பிளட் ரிட்டர்ன்ஸ் வந்து சரியாக வர மாட்டேங்குது. வெரிகோஸ் வெயின் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அந்த வெரிகோஸ் வெயின் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலே போகாமல் கீழே நிற்கிறதுனால அந்த கால் வீக்கம் வந்து நம்மளுக்கு வரும் சார். சரிங்களா? இன்னொன்று வந்து யானைக்கால் வியாதி. அது லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வரும். லிம்பாட்டிக் வந்து அந்த சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யலைனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த கால் வீக்கம் வந்து ஒரு கால் மட்டும் நிறைய வீங்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வருது நம்மளுக்கே தெரியாமல். செல்லுலைட்டிஸ் ஒரு விஷயம் இருக்குது. அந்த செல்லுலைட்டிஸில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த அந்த வைன்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து செல்லுலைட்டிஸ் மாதிரி, அதாவது பாதம் ரொம்ப சூடாக இருக்கிறது, ரொம்ப வலியாக இருக்கிறது, ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து செல்லுலைட்டிஸில் சார். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஒன் ஆஃப் தி எடிமா. சரிங்களா? இப்போ இதெல்லாம் இப்போ 2 டைப்பாக நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம அக்குபஞ்சரில் ஏதாவது தீர்வு இருக்கா சொல்லிட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான சில முக்கியமான ஒரு 3 புள்ளிகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதை முதல் புள்ளி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய SP9 சொல்லிட்டு ஒரு புள்ளி. சரிங்களா? அப்புறமேட்டு UB22, அப்புறமேட்டு UB23, அப்புறமேட்டு K3 சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இல்லைனா அதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெட்டில் பார்த்துட்டு அந்த புள்ளிகளை நீங்கள் வந்து தினக்கும் ஒரு செலிடேப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு வெந்தயத்தை அது மேலே வச்சு அது நல்லா வந்து அது மேலே ஒட்டி ஒரு 60 தடவை நீங்கள் அதை மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்க, தினக்கும் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த பிட்டிங் எடிமானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். பத்தியம் சொல்லி பார்த்தாக்க நம்மளுக்கு அதிகமான உப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. உப்பு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாக்கா அந்த மாதிரி தொந்தரவு இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து உப்பு எவ்வளோக்கு கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம தினக்கும் வந்து கொடுத்துட்டு வந்தாக்க நம்மளுக்கு வந்து அந்த படிப்படியாக வந்து குறையிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதேமாதிரி சுரக்காய் பொரியல் பண்ணி இல்லையா குழம்பு செஞ்சு ஏதோ ஒரு வகையில் வந்து சுரக்காய் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாக்க யூரின் நல்லா ஃப்ரீயாக போயிடும். யூரின் ஃப்ரீயாக போக போக ஆட்டோமேட்டிக்லி
வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வரும். சரிங்களா? இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சப்ஜெக்டில் டவுட் இருந்தாக்க என்னுடைய இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் வந்து எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் தேவையான இம்பார்ட்டன்ஸான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.